ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆலயங்களில் கும்பாபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது, அவ்வாறு கும்பாபிஷேகம் செய்யாவிட்டால் ஏதேனும் தோஷம் வந்து சேருமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கும்பாபிஷேகத்தின் மூலமாகத்தான் இறைவனினுடைய அந்த பிம்பத்திற்கு நாம் உயிரூட்டுகிறோம் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல கும்பாபிஷேகம் என்பது நிறைய வகையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. நூதன அப்படின்னு சொல்லுவார். நூதன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் என்பது புதிதாக ஒரு ஆலயத்தினை நிர்மாணித்து, நூதனம்னு சொன்னா நியூ தானே, புதுசு அப்படிங்கிறதுனால புதுசாக கட்டக்கூடிய ஆலயத்திற்கு செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்திற்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சொல்லுவார். இன்னும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சொல்லி கொடுத்துருப்பார். அதாவது இந்த ஆலயத்தில் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம், ஏதாவது அந்த விரிசல் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்திருக்கோ அதெல்லாம் சீரமைத்து அதனை புனரமைத்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு புனராவர்த்தன கும்பாபிஷேகம் சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா வெறுமனே ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்ற வார்த்தையை பார்க்கலாம். அதே மாதிரி ரஜதபந்தன கும்பாபிஷேகம், ஸ்வர்ணபந்தன கும்பாபிஷேகம் என்றெல்லாம் பிரிக்கிறார்கள். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று சொன்னால் அந்த அஷ்டபந்தனம் என்கின்ற அந்த மூலிகைகளை கொண்டுதான் அந்த பிம்பத்தினை வைத்திருப்பார்கள், அங்கே பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். ஒரு சிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிலையை கொண்டு வந்து வைக்கிறா இல்லையா, அங்க அந்த ஆதார பீட்டம் என்பதை அமைத்து அந்த ஆதார பீட்டத்திலே இந்த உருவத்தினை கொண்டு வந்து வைத்து அதனை சுற்றி அஷ்டபந்தனத்தினை உருக்கி சாற்றி இருப்பார்கள். இந்த அஷ்டபந்தனம் என்பது 8 விதமான ஒரு மூலிகையினுடைய கலவைகள் தான். இந்த மூலிகைகள் அதனை அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தோம்னா, அந்த சிலைகளுக்கு கீழே அந்த ஆதார பீட்டத்திலே பாதரசம் என்பதை ஊற்றி அதன் மேல் யந்திர தகடு அப்படின்னு சொல்லுவார். அந்த யந்திர தகடினை வைத்து அந்த யந்திரத்திற்கு உயிரூட்டி இருப்பார்கள். அதன் மேல் இந்த சிலையானது நின்று கொண்டிருக்கும். அதிலிருந்து வெளியேறாமல், அதாவது அந்த உயிரூட்டப்பட்ட அந்த சக்தியானது வெளியேறாமல் பாதுகாப்பதுதான் இந்த அஷ்டபந்தனத்தினுடைய வேலை. இந்த அஷ்டபந்தனம்னு சொன்னா கட்டு இல்லவா, 8 மூலிகைகளை கொண்டு ஒரு கட்டு போட்டு இருப்பார்கள். இந்த அஷ்டபந்தனத்திற்கான ஒரு எக்ஸ்பயரி அப்படின்னு சொன்னோம்னா அது 12 years அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏதோ பிஸ்கெட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் போட்டிருப்பா இல்லையா, மேனுஃபேக்சர்டு என்ன டேட்னு கொடுத்துருப்பா. எக்ஸ்பைரின்னு சொல்லும் பொழுது ஃப்ரம் தி மேனுஃபேக்சர் டேட்லேருந்து ஒரு 6 months ஆர் 12 months கொடுத்துருக்கா இல்லையா. அந்த மாதிரி இந்த அஷ்டபந்தனத்தினுடைய எக்ஸ்பைரின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. ஆக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை எல்லா ஆலயங்களிலுமே செய்ய வேண்டும். இது போக விசேஷமாக பார்த்தோம்னா ரஜதபந்தனம் சொல்லியிருப்பா. இது என்ன ரஜதபந்தனம்னு சொன்னால், இதன் மேல் வெள்ளி அப்படிங்கிற அந்த உலோகத்தை உருக்கி ஊற்றி இருப்பார்கள். அந்த வெள்ளியினால் காப்பு கட்டப்பட்ட, அந்த வெள்ளியினால் பந்தனம் செய்யப்பட்ட அந்த ஆலயங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகத்தினை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த வெள்ளி அப்படிங்கிற அந்த உலோகத்திற்கு 25 ஆண்டுகள் வரைதான் அந்த தாக்கு பிடிக்கின்ற சக்தியானது இருக்கும். அதான் நம்ம வெள்ளி விழான்னு சொல்றோம் இல்லையா. வெள்ளி விழான்னு எப்போ சொல்லுவோம், அந்த 25 years அப்படிங்கிறது தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் அதை நாம் ஞாபகத்திலே வச்சுக்கணும். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது பொண்ணுக்கு வந்து வெள்ளி தட்டு, வெள்ளி பஞ்சபாத்திர உதிரெல்லாம் வாங்கி தரா இல்லையா. அந்த மாதிரி ஏதோ ஒரு வெள்ளியில் ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த வெள்ளி தட்டு அல்லது ஒரு வெள்ளி டம்ளரை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கா, ஒரு வெள்ளி சொம்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் கூட அதனை 25 ஆண்டுகள் வரை தான் உபயோகிக்க வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வெள்ளி பாத்திரத்தை போட்டு புதிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஸ்வர்ணபந்தனம்னு சொல்லுவார். இந்த திருவண்ணாமலை போன்ற ஒரு பெரிய ஆலயங்கள்ல அந்த ஸ்வர்ணபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பதை செய்திருப்பார்கள். அங்கே பந்தனம் என்பது தங்கத்தினை உருக்கி ஊற்றி இருப்பார்கள். இந்த தங்கத்திற்கு 50 ஆண்டுகள் வரை சக்தி என்பது உண்டு.
ஸ்வர்ணபந்தனம் செய்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயங்களில் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்தாலே போதுமானது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு தங்க நகையை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் 50 இயர்ஸ் ஒன்ஸ் அதனை போட்டுட்டு புதுசாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த கும்பாபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இது ரெனிவல் பண்ணுற மாதிரி தான். அந்த பழைய அஷ்டபந்தனத்தை எடுத்துட்டு புதுசாக மறுபடியும் அந்த அஷ்டபந்தனத்தை இடித்து அதனை உருக்கி அதனை அப்படியே திரவமாக உருக்கி அதனை ஊற்றி அந்த பந்தனத்தை செய்வார்கள். ஆக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்பதனை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆலயத்திலே அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் என்பது பரிபூரணமாக நிறைந்திருக்கும். இப்படி இல்லைன்னா 12 இயர்ஸ் கழிஞ்ச உடனே என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாநித்தியம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும்னு சொல்கிறார். இதற்காகத்தான் இந்த குடமுழக்கு விழாக்கள் வெகு விமரிசையான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம்ம டோனர்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ரஜதபந்தன கும்பாபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி நம்முடைய இந்த ஆன்மீக மெய்யன்பர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்தில் நம்மளால் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட அங்கே ஸ்வர்ணபந்தன மகா கும்பாபிஷேகம் கூட செய்யலாமே. அப்படி செஞ்சிட்டோம்னா 50 இயர்ஸ் ஒன்ஸ் கும்பாபிஷேகம் பண்ணால் போதும் இல்லையா? இதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.